ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம படித்தோன்னாலே இந்த டாபிக் வந்து எல்லாருமே படித்தாகணும். இந்த தனியாக ஒரு டாப்பிக்குன்னு இல்லாமல் நம்ம ஒரு ஆத்தரை பற்றி படிக்கும்போது கூட அந்த ஆத்தர் வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட்குள்ளே வந்தாங்கன்னா அந்த மூமெண்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸாமுக்கு பிஜிடிஆர்பிக்கு தான், யூஜிடிஆர்பிக்கு தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் இது. ஸோ நான் இதில் வந்து ரொம்பலாம் டீட்டெயிலாக எல்லாத்த பற்றியும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. நார்மலாக நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவோ டைம் கன்சியூமிங்காகவோ நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ஸான மூமெண்ட்ஸ் வந்து விக்டோரியன் எரா வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னுமே ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிஜிடிஆர்பிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க, லிட்ரரி மூமெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் டிஎன்செட், யூஜிசி, நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாருக்காக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து அது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். பட் இனிஷியலாக படிக்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப டஃப்பாக தெரியும். பட் நீங்கள் ஒரு 4-5 தடவை திருப்பி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியான டாப்பிக்காக மாறிடும். அதை பற்றி நம்ம பின்னாடி வர வீடியோஸ்லலாம் பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் 1 by 1 என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். ஸோ இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் அப்படின்ற பேரை கேட்டிங்கனாலே தெரியும். சாசரை ஃபாலோ பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப் எழுதியிருப்பாங்க. ஸோ அது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரைம் ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, ரைம் ராயல், அந்த ரைம் ஸ்கீமை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லையா அவரோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. மேஜராக வந்து ஸ்காட்லாண்டில் இருக்க ரைட்டர்ஸ் வந்து சாசரை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. அவங்களே தான் வந்து நம்ம ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்களோட இன்னொரு பேர் வந்து மக்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. MAKARIS ஆர் RAIS அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 15th and 16th சென்ச்சுரியில் இருக்க ஸ்காட்டிஷ் போயட்ஸ். மோஸ்ட்லி இவங்களுமே வந்து அந்த 7 லைன் ரைம் ஸ்கீம் வந்து ரைம் ராயல் ஸ்டான்ஸா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹென்ரிசன். இவர் வந்து டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரசைட் எழுதியிருப்பார் பேஸ்ட் ஆன் ட்ராய்லஸ் அண்ட் கிரசைட் ஆஃப் சாசர். நெக்ஸ்ட் வில்லியம் டன்வர் லேமெண்ட் ஆஃப் ஃபார் த மக்காரிஸ் அப்படின்னு எழுதியிருப்பார். சாசருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருந்துருப்பார். நெக்ஸ்ட் கவின் டக்ளஸ், சர் டேவிட் லின்சே, கிங் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா த கிங் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ இதுக்கு ஏன் ரைம் ராயல் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் எழுதினது ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா, ஷேக்ஸ்பியரியன் சானட், அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்களோட பேர் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ சாசர் எழுதினதுக்கு மட்டும் ஏன் ரைம் ராயல்னு பேர் வந்ததுன்னா அவரை ஃபாலோ பண்ணி ஒரு கிங்கே வந்து ஸ்காட்லாண்டோட கிங்கே வந்து ஒரு போம் எழுதியிருப்பார், த கிங் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு போம். ஸோ அதனால தான் வந்து அதை ரைம் ராயல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். நான் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆத்தரை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆத்தர் யார் அது என்ன அப்படின்ற ஒரு ஷார்ட் இது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றியும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் அண்ட் மெட்டாஃபிசிக்கல் யூனிவர்சிட்டி விட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்த அந்த பர்டிகுலர் பீரியட் எலிசபெத்தன் எராவில் வந்து படித்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அவங்கள வந்து நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் காயின் பண்ணாங்க? இந்த மாதிரி அந்த ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேருக்கு யார் இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் செயின்ஸ்பரி. அவர் வந்து ஒரு 19th century ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர். அவர் தான் வந்து இந்த 7 பேத்தையுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ராமாட்டிஸ்ட், குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காயின் பண்ணி அதுக்கு யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு பேர் கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் நம்ம ஃபேமஸான ரைட்டர்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிறிஸ்டோஃபர் மார்லோ, ஜார்ஜ் பீல், ராபர்ட் கிரீன், தாமஸ் நாஷ், ஜான் லில்லி, தாமஸ் லாட்ஜ், தாமஸ் கிட்.
ஸோ இவங்க எல்லாமே வந்து யுனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ இத வந்து நீங்க ஒரு நோட் போட்டு தனியா வந்து இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. இது கூடயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆத்தரோட வொர்க்கும் எழுதுறதுக்காக. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். லிட்ரரி மூவ்மெண்ட்டுன்னு தனியாவே ஒரு நோட் போட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட வொர்க்ஸ் என்னென்ன, எத்தன வொர்க் எழுதியிருக்காங்க, எத பேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் ட்ராஜடி எழுதியிருக்காங்க, யார் யாரெல்லாம் காமெடி எழுதியிருக்காங்க, யார் ஷேக்ஸ்பியரை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து நான் அந்த யுனிவர்சிட்டி விட்ஸ்ன்ற ஒரு வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். ஸோ காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பென் ஜான்சன் வந்து கிரியேட் பண்ண ஒரு பர்ட்டிகுலர் ஜானர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ராமால. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமெடி ஆஃப் ஹியூமர்ஸில் வந்துட்டு பென் ஜான்சன் எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாருன்னா, நம்ம மனுஷங்களோட உடம்புல 4 விதமான ஹியூமர்ஸ் இருக்குது. அது அது அந்த டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ பின்னாடியே. ஸோ அந்த 4 விதமான ஹியூமர்ஸுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரியே இருந்துராது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஏத்த இறக்கத்தோடு இருக்கும். ஒரு சிலருக்கு சேடாக இருக்க ஹியூமர் அதிகமாக இருக்கும். அதனால இவங்க எப்பவுமே ஒரு மாதிரி சேடாகவே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஹாப்பியாக இருக்க ஹியூமர் அதிகமாக இருக்கும். அதனால அவங்க எப்பயுமே வந்து ஹாப்பியாகவே இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து அவரோட எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர்ன்ற 2 இதுலேயுமே வந்து இந்த பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த ட்ராமாவை எழுதியிருப்பார். ஸோ இந்த காமிக் டெக்னிக் வந்து அரிஸ்டோஃபேன்ஸ் அவரோட ட்ராமாஸ்லையுமே நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷ் பிளே ரைட் வந்து பென் ஜான்சன் அண்ட் ஜார்ஜ் சாப்மன் இவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணது மோஸ்ட்லி வந்து பென் ஜான்சனை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் அந்த 4 சொன்னேன் இல்லைங்களா, 4 ஹியூமர்ஸ். அது வந்து பிளட், ஆப்டிமிஸ்டிக் அண்ட் சோஷியலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ளம், காம் அண்ட் அன்எமோஷ்னல். எல்லோ பைல் ஆம்பிஷியஸ் அண்ட் அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பிளாக் பைல் தாட்ஃபுல் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்ததுன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட மற்ற ஆப்ஷன்ஸை வந்து உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸாவது நீங்கள் திருப்பி எவ்ரிடே ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்கள் போதும். ரொம்ப மெமரைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவசியம்லாம் இருக்காது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா காமெடி ஆஃப் ஹியூமர்ஸில் வந்து ஜோ லீ டேவிஸ் அப்படின்றவர் வந்து ஒரு 11 பிளே ரைட்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த 11 பிளே ரைட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமரில் வர ஒரு இன்ட்ரடக்ஷன் இதில் தான் வந்து இவர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாரு பென் ஜான்சன். நெக்ஸ்ட் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். ஸோ இது வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு யார் காயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ஜான்சன் வந்து அவரோட லைவ்ஸ் ஆஃப் த போயட் அப்படின்னு ஒரு 52 போயட்ஸை பற்றி எழுதியிருப்பார். அதில் லைவ்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம் கூலி அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே வந்துட்டு 3 ஆத்தரை வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. கூலி, ஜான் டன் அண்ட் ஹெர்பர்ட். இவங்க 3 பேத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. க்ளீவ்லேண்ட். இவங்க 3 பேத்தையும் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ட்ரைடன் சொன்னாங்களா, ஜான்சன் சொன்னாங்களான்ட்டு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையுமே இது கிளியர் பண்ணியிருக்கேன். ட்ரைடன் வந்து டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருப்பாரு. அவர் போயட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணல. டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாரு. ஸோ மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணது அப்படின்னு கேட்டால் அது ட்ரைடன். பட் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு யார் காயின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சாமுவேல் ஜான்சன். அவர் தான் வந்து இந்த 3 போயட்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சார். ஸோ மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்குள்ளே வர போயட்ஸ் யார்னா ஜான் டன், ஆண்ட்ரியூ மார்வல், ஆப்ரஹாம் கூலி, ஜான் க்ளீவ்லேண்ட், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஹென்ரி வாகன் அண்ட் ரிச்சர்ட் கிராஷா. இவங்க எல்லாமே வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸில் வர போயட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெவாலியர் போயட்ஸ். இவங்களுமே வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். அப்புறம் பென் ஜான்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வந்துட்டு அவங்கள பேஸ் பண்ணி அவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு சில ட்ராமாட்டிஸ்ட்லாம் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. அவங்கள வந்து சன்ஸ் ஆஃப் பென் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெவாலியர் போயட்ஸ், மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அண்ட்
கேரோலின் பொயட்ஸ் அப்படின்றது வந்து சார்ல்ஸ் 1 அண்ட் சார்ல்ஸ் 2 ரெயினில் இருந்த பொயட்ஸ் வந்து கேரோலின் பொயட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து ஒருத்தருக்கு எல்லா எல்லா மூமெண்ட்லேயும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மூமெண்ட்லேயுமே இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க எல்லாருமே. ஸோ கெவாலியர் பொயட்ஸ் வந்து எப்படி தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெவாலியர் பொயட்ஸ் வந்துட்டு சார்ல்ஸ் 1க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க மாதிரி இருப்பாங்க. சார்ல்ஸ் 1க்கு வந்து ஏன்னா அந்த ஏஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டன்ஸ் நிறையா இருந்தாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் சோஷியல் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு தெரியும். பியூரிட்டன்ஸ் வந்து அப்போ நிறைய பேர் வந்து அதாவது கிங்குக்கு அகெயின்ஸ்டாக வந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேஸான ஸ்டோரி யாருன்னா ஹென்ரி 8 குவீன் எலிசபெத்தோட அப்பா. ஸோ அவர் தான் வந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வருவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து சார்ல்ஸ் 1 வந்து கொன்னுட்டு அந்த சிவில் வார் அப்படின்ற மாதிரி நடக்கும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஒரு 18 இயர்ஸ் அந்த இயர்ஸில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது லார்ட் ப்ரொடெக்டர்னு சொல்லி ஆலிவர் கிராம்வெல் வந்து ரூல் பண்ணியிருப்பார். லார்ட் ப்ரொடெக்டர் அப்படின்ற ஒரு இதில் அப்போ வந்து கிங் எல்லாம் எங்களுக்கு வேணாம், அவங்களோட இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இது ரூல் பண்ணியிருப்பாங்க. அப்போ சார்ல்ஸ் 1 கொன்னுட்டு தான் வந்து அந்த ஆலிவர் கிராம்வெல் வந்து லார்ட் ப்ரொடெக்டராக வந்திருப்பார். கிங்குன்னு சொல்லாமல் லார்ட் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த 2 பேர் ஆலிவர் கிராம்வெல் அண்ட் ரிச்சர்ட் கிராம்வெல் ஐ திங்க் ஸோ இவங்க 2 பேரும் பண்ணுறது வந்து கிங்கே இதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அமிச்சிட்டு சார்ல்ஸ் 2 அது சார்ல்ஸ் 1ஓட பையனை கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் இவங்க 2 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணுற போயட்ஸ் தான் வந்து கேரோலின் பொயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கெவாலியர் பொயட்ஸ் வந்து சார்ல்ஸ் 1 மட்டுமே சப்போர்ட் பண்ணுற பொயட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17th century இங்கிலீஷ் பொயட்ஸ். இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹெரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், சர் ஜான் சக்லிங் அண்ட் தாமஸ் கேரியோ. இவங்க 4 பேருமே வந்து கெவாலியர் பொயட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெவாலியர் பொயட்ஸ். இது தாண்டியும் நம்ம ஒரு சிலரை காயின் பண்ணலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய புக்ஸில் பார்த்திங்கன்னா இவங்க 4 பேரோட பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிட் கேட் கிளப். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிசன் அண்ட் ஸ்டீல் இருந்த பீரியடில் ஃபார்ம் பண்ண ஒரு கிளப். ஸோ இந்த பேர் ஏன் வந்தது கிட் கேட் கிளப் அப்படின்னா கிறிஸ்டஃபர் கேட் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்ததாகவும் அந்த பர்சனோட இன்னில் தான் போயிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரியும் அதனாலேயும் சொல்லுவாங்க. இல்லை ஒரு பை மாதிரி ஒன்று மட்டன் பை மாதிரி அதுக்கு ஒரு பேர் இருந்தது அப்படின்ற மாதிரி அதனால தான் இந்த இது வந்து அந்த பேர் வந்தது கிளப்புக்கு அந்த பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அது ஜஸ்ட் அ ஸ்டோரி, அது தேவைன்னெலாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சோஷியல் கிளப் ஃப்ளரிஷ்ட் டியூரிங் த early 18th century. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த கிளப் வேர் கமிட்டட் விக்ஸ். ஸோ விக்ஸ்னால் யார்? இதுக்கு விக்ஸுக்கு ஆப்போசிட் வந்து டோரிஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போப்போட ஏஜ் தான். போப்போட அகெயின்ஸ்ட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ விக்ஸ் அண்ட் டோரிஸ் அப்படின்ற மாதிரி 2 இருக்கும். விக்ஸு வந்து கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் அண்ட் டோரிஸ் வந்து கிங்குக்கு அகெயின்ஸ்டாக இருக்க பீப்புள். ஸோ இந்த மாதிரி 2 பிரிவு இருக்கும். ஸோ இது கிட்கேட் கிளப்பில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் அடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல், சர் ராபர்ட் வால்போல், வில்லியம் கான்க்ரீவ், ஜான் லாக் அண்ட் சர் ஜான் வான்ப்ரோ. ஸோ இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்கேட் கிளப்பில் வருவாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பார்ட்டி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வருது ஸ்கிரிப்லரஸ் பார்ட்டி. அதே மாதிரி விக்ஸுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. TORIES டோரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கிரிப்லரஸ் கிளப். ஸோ ஆல்ரெடி பார்த்தது கிட்கேட் கிளப்புக்கு ஆப்போசிட்டானது. ஸோ அவங்க இருக்கவங்க இவங்கள திட்டுவாங்க, இங்கே இருக்கவங்க அவங்கள திட்டுவாங்க, மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ரைட்டிங்லேயே. ஸோ சண்டை மீன்ஸ் நேரில் கிடையாது, ரைட்டிங்லேயே சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ இன்னொரு இதில் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஞாபகம், ஸ்கிரிப்லர்ஸ் கிளப்பில் இருக்கவங்க யாருமே ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டது கூட கிடையாது. ஏன்னா அதாவது தெரியும், பட் ரொம்ப அதிகமாக மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஏன்னா ரொம்பவே அவங்க வந்து ஒரு வயலண்ட்டாக இருப்பாங்க, ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். பட் ஐ எம் நாட் ஷுர், படிக்கலை நான் எங்கேயும், கேள்விப்பட்ட மாதிரி தான். So next one, an informal literary group that emerged in London during the early 18th century, the same as Kit Kat Club. So the club aimed to satirize and mock
வாட் தே கன்சிடர் டு பி புவர் ரைட்டிங். ஸோ நம்ம போப் இருந்தார், கிட்கேட் கிளப்புக்கு ஆப்போசிட் வந்து போப் இருக்காருன்னு தெரியும். ஏன்னா அடிசனும் போப்பும் சண்டை போட்டுக்குவாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ போப் இருக்கார் அப்படின்னாலே சட்டையரை பற்றி நம்ம கேட்கவா வேணும். ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு சட்டைரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைடனுக்கு அடுத்து வந்த ஒரு சட்டைரிஸ்ட். ஸோ இதில் இருக்க மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் ஸ்விஃப்ட், ஜான் கே, அலெக்சாண்டர் போப், தாமஸ் பார்னல், ராபர்ட் ஹார்லே, ஜான் அர்புத்நாட். ஸோ ஜான் அர்புத்நாட் தான் வந்து டாக்டர் அர்புத்நாட். அதை போப் கூட எழுதி பாருங்களா, எபிஸ்டில் டு டாக்டர் அர்புத்நாட். ஸோ அவர் தான் வந்து ஜான் அர்புத்நாட். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்கிரிப்லரஸ் கிளப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேவ்யார்ட் பொயட்ஸ். கிரேவ்யார்ட் பொயட்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெத்தோட தீமை பேஸ் பண்ணி எழுதுவாங்க. கிரேவ்யார்டு அந்த மாதிரி அந்த பிளேஸே வந்து அவங்க யூஸ் பண்ணுற செட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேவ்யார்டு, சர்ச் யார்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கள ஆல்சோ நோன் அஸ் சர்ச் யார்ட் பொயட்ஸ். இவங்களுமே ஒரு 18th century பொயட்ஸ் தான். இவங்க வந்து ஏர்லி பொயட்ஸ் கிடையாது. ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி வந்த பொயட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ரொமான்டிக் ஏஜுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த poets. ஸோ இவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொராலிட்டி அண்ட் டெத். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் தாமஸ் பார்னல், தாமஸ் வாட்டன், தாமஸ் பர்சி, தாமஸ் கிரே, வில்லியம் கூப்பர் அண்ட் கிறிஸ்டபர் ஸ்மார்ட். ஸோ இதில் வந்து தாமஸ் கிரே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பர்சன். அவரோட எல்ஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட். அதை பற்றி கேட்காத யூஜிசி நெட் கொஷின் பேப்பரே கிடையாது. ஈவன் லைன்ஸை கொடுத்து அதுலேருந்து மீனிங் மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். நம்ம எலிஜிலாம் பார்க்கும்போது கூட இந்த வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே வந்து. ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரேவ்யார்ட் பொயட்ஸ். ஸோ நான் இங்கே எங்கேயுமே யாரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கல. நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது அந்த எந்த நேம் ஆஃப் த மூமெண்ட், அது எதனால் ஃப்ரேம் ஆச்சு, அதில் இருக்க மெம்பர்ஸ் யார், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப டீட்டெயிலாலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப வந்து எப்பயுமே வந்துட்டு 1 by 1 பாயிண்ட்டாக போங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிங்கனாலுமே மொத்தமாக எடுக்காமல், ஸோ இது ஏஜ் என்ன, இதில் யார் ரைட்டர்ஸு, அந்த மாதிரி போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரைட்டர் பற்றியும் படிங்க. மேஜரான ரைட்டர்ஸ் பற்றி படிக்கலாம், மைனரான ரைட்டர்ஸை விட்டுடலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போம் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு அந்த போமோட ரைட்டர் யார், அது என்ன ஃபார்மில் எழுதியிருக்காங்க, அதனுடைய லைன்ஸ் எத்தனை, ஏதாவது இம்பார்ட்டண்ட் லிட்ரரி டேர்ம்ஸ் இருக்கா, யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மீனிங் போங்க, சம்மரி மாதிரி மீனிங் போங்க. அப்புறமா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் போங்க. எடுத்த உடனே நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து போர் அடிச்சிடும். நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லேக் பொயட்ஸ். லேக் பொயட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ லேக் டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பொயட்ஸ் தான் வந்து நம்ம லேக் பொயட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை யார் லேக் பொயட் அப்படின்னு காயின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி. அவரோட எடின்பர்க் ரிவ்யூவில் வந்து கால்ரிட்ஜோட பயோகிராஃபியா லிட்ரரியாவை வந்து ரிவ்யூ பண்ணும்போது இந்த நேமை வந்து 3 பொயட்ஸ்க்கு கொடுத்துருப்பாரு, வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ் அண்ட் சதே. ஸோ இவங்களை வந்து லேக்கர்ஸ் அப்படின்னு லார்ட் பைரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் மேஜர் பொயட்ஸ். பட் இருந்தாலுமே டாரத்தி வேர்ட்ஸ்வர்த், அப்புறம் சார்ல்ஸ் லேம்ப், இவங்களையுமே ஒரு சில சமயம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. பட் லேக் பொயட்ஸ் அப்படின்னா இந்த 3 பேர் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி. ஸோ இந்த சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி வந்து யார் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் சதே. அவரோட ப்ரிஃபேஸ் டு விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்க ப்ரிஃபேஸில் வந்து இந்த சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரின்னு எழுதியிருப்பாங்க. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஒர்க், அந்த ரைட்டர்ஸோட ஒர்க்கில் வந்து நிறையவே வந்து சாட்டனோட டீட்ஸ் மாதிரியே இருக்குது அவங்களோட ஒர்க்கு. சாட்டன் பிலீவ் பண்ணி அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி எழுதுன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் சதேவும் லார்ட் பைரனும் நம்ம சண்டை போட்டுக்குவாங்க. எப்படி போப்பும் அடிசனும் சண்டை போட்டுக்கிறாங்களோ, ட்ரைடனும் ஷாட்வெல்லும் சண்டை போட்டுக்கிறாங்களோ, அதே மாதிரி இங்கே வந்து ராபர்ட் சதேவும் பைரனும் மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. மாற்றி ஒரு ஒர்க் எழுதி இது பண்ணிக்குவாங்க, பப்ளிஷ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த இதில் தான் வந்து இந்த சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரியை வந்து அவர் சொல்லியிருப்பார். அந்த மூமெண்ட்டோட நேம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதனுடைய மேஜர் ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா லார்ட் பைரன், பிபி ஷெல்லி, வில்லியம் ஹாஸ்லிட், மேரி ஷெல்லி. ஸோ இவங்களாம் இந்த 4 பேர் தான் வந்து மெயினாக சாட்டனிக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரியில் வர பீப்புள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காக்னி ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி. ஸோ இந்த காக்னி ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி வந்து காக்னி அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிக்மேலியன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ட்ராமா இருக்குது. அந்த ட்ராமாவில் இருக்க ஹீரோயின் வந்து காக்னி அந்த ஸ்லாங் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ காக்னின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஸ்லாங், அந்த ஒரு அர்பன் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்லாங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் பொயட்ரியில் இருக்க பீப்புள் வந்துட்டு கொலோக்கியல் லாங்குவேஜ் வந்து அவங்களோட பொயட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பர்டிகுலராக ஒரு மெம்பர் காயின் பண்ண மாதிரி தெரியல, ஒரு மேகசினில் வந்த ஒரு பேர் தான். ஸோ எந்த மேகசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்வுட் மேகசின் இன் அக்டோபர் 1817. ஸோ இதில் இருக்க போயட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கீட்ஸ், பிபி ஷெல்லி, லே ஹண்ட், மேரி ஷெல்லி, வில்லியம் ஹாஸ்லிட் அண்ட் பெஞ்சமின் ராபர்ட் ஹேடன். ஸோ மோஸ்ட்லி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீட்ஸ், ஷெல்லி, ஹண்ட் அண்ட் ஹாஸ்லிட் இவங்கள தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ லே ஹண்ட் வந்து லே ஹண்ட் தான் இந்த பிளாக்வுட் மேகசின் வந்து வச்சுருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஷுர், ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி படித்த மாதிரி தான் ஞாபகம். லே ஹண்டோட மேகசினுக்கு தான் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து எழுதி கொடுத்துட்ருந்துருப்பாங்க. ஸோ அந்த மேகசினில் தான் வந்து ஷெல்லியோட ஒசிமாண்டியஸ் அப்படின்ற ஒரு போமும் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிபி ஷெல்லியும் லே ஹண்ட்டும் ஒரு இதில் போயிட்டுருப்பாங்க, போட்டில் போயிட்டுருப்பாங்களா இல்லை லே ஹண்ட்டை பிக் பண்ணுறதுக்காக ஷெல்லி போட்டில் போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து ஷெல்லி வந்து ட்ரவுன் ஆகி இறந்துருவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிற டீட்டெயில்ஸ். அண்ட் ஆல்சோ லார்ட் பைரன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்சென்டென்டலிசம். ஸோ டிரான்சென்டென்டலிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலாந்து மூமெண்ட் கிடையாது. இட் இஸ் அ மூமெண்ட் கிரியேட்டட் இன் US. ஸோ இது வந்து philosophical and literary movement that emerged in the early mid-19th century in the United States. ஸோ இதை வந்து நம்ம ரொமான்டிக் ஏஜுக்கு பேரலாக நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி இங்கிலாண்டில் ரொமான்டிக் ஏஜோ யூஎஸில் வந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படின்ற மாதிரி வந்தது. பட் ரொமான்டிக் ஏஜ் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. டிரான்சென்டென்டலிசம் அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் அந்த ஒரு இதில் வந்து 10 to 20 இயர்ஸ் அந்த ஒரு பீரியட் கேப்பில் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அண்ட் டிரான்சென்டென்டலிசமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இந்தியன் வேதாஸ் அண்ட் இந்தியன் மித்தாலஜி இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இங்கிலாந்து வந்து நம்மளை தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டோரி எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம மித்தாலஜி, நம்மளோட இது எல்லாமே வேதாஸ். அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேதாஸை பார்த்து அட்மையர் பண்ணி அதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவன் மெடிடேஷன் இந்த மாதிரி நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அது காட், அந்த மாதிரிலாம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் கிடையாது, காடுன்றது அந்த மாதிரி மட்டும் கிடையாது, நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஈவன் பிரம்மா அப்படின்னு கூட ஒரு போம் எழுதியிருப்பாங்க. இட் இஸ் ப்ரிஸ்கிரைப் டு UGTRB. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் வந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இருக்க மேஜர் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன், தோரு, மார்கரெட் ஃபுல்லர், அமோஸ் பிரான்சன் ஆல்காட், ஃப்ரெட்ரிக் ஹென்ரி ஹெச், தியோடர் பார்க்கர் அண்ட் வால்ட் விட்மன். ஸோ வால்ட் விட்மனுமே வந்து ஃபேமஸான பர்சன். இதில் இருக்க 4 பேர் ரொம்ப ஃபேமஸ்: எமர்சன், தோரு, ஃபுல்லர் அண்ட் வால்ட் விட்மன். ஸோ இவங்க வந்து ஒரு பீரியாடிக்கல் க்ரியேட் பண்ணாங்க. அந்த பீரியாடிக்கல் பேர் வந்து த டயல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ-ரஃபலேட் பிரதர்ஹுட். ஸோ ப்ரீ-ரஃபலேட் பிரதர்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் ஏராவில் வந்துட்டோம். ஸோ இதோட ரொமான்டிக் ஏஜ் முடிஞ்சு விக்டோரியன் ஏராவுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 to 3 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இசம்ஸில் வந்துடும். இமேஜிசம், நேச்சுரலிசம், அந்த மாதிரி இசம்ஸில் வந்துடும். ஸோ அதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவில் போகிறேன். ஸோ இந்த ப்ரீ-ரஃபலேட் பிரதர்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் ரைட்டர்ஸ். ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணினா ஆர்ட் அண்ட் நேச்சரை பேஸ் பண்ணி வந்து இவங்க எல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் நேச்சரை பேஸ் பண்ணி எழுதியிருக்க ரைட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ பெயிண்டர்ஸ். ஸோ பெயிண்டர்ஸும் இருப்பாங்க. இதில் வந்து ரைட்டர்ஸ் மட்டும் கிடையாது, பெயிண்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் இருக்க மேஜர் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹால்மன் ஹண்ட், ஜான் எவரெட் மில்லிஸ், டான்டி கேப்ரியல் ராசட்டி, டிஜி ராசட்டின்னு சொல்லுவோம், வில்லியம் மைக்கேல் ராசட்டி, ஜேம்ஸ் காலிசன், ஃப்ரெட்ரிக் ஜார்ஜ் ஸ்டீஃபன்ஸ், தாமஸ் உல்னர். இவங்களாம் வந்து ப்ரீ-ரஃபலேட் பிரதர்ஹுட்டோட மேஜரான மெம்பர்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திசிசமும் வந்து ப்ரீ ரஃப்லைட் பிரதர்ஹுட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல கிட்டத்தட்ட. ஸோ இவங்க வந்து ஏத்திசம் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணோன்னா அது ஏதாவது ஒரு மாரலை ப்ரீச் பண்ணணும், ஏதாவது ஒரு மாரல் சொல்லணும், ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்ட் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆல்சோ poetry, it is also drama, it is poetry is also an art, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ பட் ஏத்திசிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்ட்டை வந்து ஒரு ஆர்ட்டாக பாருங்கள், அது வந்து அது ஏன் நீங்கள் வந்து மாரல் டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, அதை ஒரு கலையாக மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து ஏத்திசிசம். இதில் இருக்க மேஜர் ரைட்டர் வந்து ஆஸ்கர் வைல்ட். இவர் வந்து ஒரு மேஜர் ரைட்டர் இன் ஏத்திசிசம்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஆஃப் த டோரியன் கிரே அது வந்து ரொம்பவே நல்ல ஃபேமஸான ஒரு நாவல் பை ஆஸ்கர் வைல்ட். அண்ட் டிஜி ராசட்டி, கிறிஸ்டினா ராசட்டி, ஸ்வின்பர்ன் அண்ட் வில்லியம் மாரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்சைட் போயட்ஸ். ஸோ ஃபயர்சைட் போயட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூஎஸில் இருந்த ஒரு மூமெண்ட். இது ஏன் இப்படி ஃபயர்சைட் போயட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஃபயர் சைட்னால் நம்மளுக்கு தெரியும் அங்கே வந்து ரொம்பவே குளிராக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபயர் சைட் மாதிரி இருக்கும். அப்போ வந்து அங்கே தான் வந்து உட்காந்து குரூப்பாக உட்காந்து பேசுவாங்க. ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து கெட் டுகெதர் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும், மூவிஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஃபயர் சைடில் உட்காந்துருக்கும்போது ஒரு ஃபேமிலியாக ஒரு பொழுதுபோக்கு, அப்போ டிவி, சினிமா, மொபைல் இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸ் தான் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபேமிலியாக உட்காந்து படிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்ஸ் தான் எழுதினவங்கள தான் வந்து ஃபயர் சைட் போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து ஸ்கூல் ரூம் போயட்ஸ் இல்லை ஹவுஸ் ஹோல்ட் போயட்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களோட மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லைஃப், மித்தாலஜி அண்ட் பாலிட்டிக்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதோட மேஜர் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ, ஜான் கிரீன்லீஃப் விட்டியர், ஜேம்ஸ் ரசல் லாவல், வில்லியம் கியூலன் பிரையண்ட் அண்ட் ஆலிவர் வெண்டால் ஹோம்ஸ். இவங்களாம் தான் வந்து ஃபயர் சைட் போயட்ஸில் வர ரைட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ட்ராக்டேரியன் மூமெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜ்ட் இன் 1830s அண்ட் 1840s. இது வந்து எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னா ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரமெண்ட்ஸ். ஸோ ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸையும் சாக்ரமெண்ட்ஸையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட். கிட்டத்தட்ட டிரான்சென்டென்டலிசமோட ஹையர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதனுடைய ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஹென்ரி நியூமன், ஜான் கேபிள், எட்வர்ட் பிசி, Charles Marriott, Richard Froude, Robert Wilberforce, Isaac Williams and William Palmer. So this is about literary movements. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.